வணக்கம், இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியம் அஸ்தகிரியூர் கிராமத்தில் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் அவர்களின் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மைய கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பசுமைத்தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் டிசம்பர் 1, 2025 அன்று திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி, மாவட்ட செயலாளர் அரசாங்கம், இளைஞரணி செயலாளர் செந்தில் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர். பெருமைமிகு அஸ்தகிரியூர் கிராமத்து வாழ் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த பகுதியில் நான் பலமுறை வந்திருக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு நல்ல திட்ட உதவி, அதாவது இந்த பல்நோக்கு மைய கட்டிடம் உங்களுடைய அன்பு அண்ணன் மருத்துவர் அன்புமணி அவர்களால் இங்கே ஒரு கிராமத்திற்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தை இன்றைக்கி நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக திறந்து வச்சுருக்கோம். இங்கே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்பயுமே. ஏன்னா இங்கே வரும்பொழுதெல்லாம் கிராமத்துடைய அருமை பெருமைகளை சொல்லி கொண்டு தான் வந்துட்டுருக்குறோம். நாங்கள் இன்றைக்கும் அதே போல் ஒற்றுமையாக அழகாக என்னை அன்பாக வரவேற்ற அத்தனை மகளிருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். வர வழியெல்லாம் நிறுத்தி ஆரத்தி எடுத்து என்னை அவங்க வீட்டு சகோதரி போல வரவேற்றவர்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த பல்நோக்கு மைய கட்டிடத்தை நீங்கள் நூலகமாகவும், அதே சமயம் உங்களுடைய ஏதாவது ஒரு நல்ல தேவைகள், பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு டியூஷன் கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த பல்நோக்கு கட்டிடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது மல்டிபர்பஸ் ஹால், நீங்கள் பிள்ளைகள் படிப்பதற்காக, நூலகத்திற்காக, இல்லை அந்த எதையாவது ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் போட வேண்டும் என்றாலும் எங்கள் வீட்டில் இடம் இல்லைனா கூட இங்கே நீங்கள் போட்டு நிறைய விஷயங்களை செய்து கொள்ளலாம். இது மக்கள் ஒன்று கூடும் ஒரு இடம். நீங்கள் மகளிர்லாம் ஒன்று கூடி ஏதாவது ஒரு பேசணும், நிறைய விஷயங்களை சொல்லணும்னா கூட இங்கே உட்காந்து பேசலாம் நீங்கள். ஏன்னா அந்த ஒற்றுமையாக உட்காந்து பேசுறது இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. யாருமே எல்லாருக்கும் ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீட்டு வேலையோ இல்லை உங்களுக்கு சாயங்காலமான மற்ற எந்தாவது ஒரு வேலை இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாளாவது இங்கே உட்காந்து எல்லாரும் ஒரு விஷயங்களை பேச, ஒரு புத்தகத்தை படிப்பதோ இல்லை இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பற்றி பேசுவதோ, அதுக்காகவாவது இந்த கட்டிடத்தை நீங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்களை இந்த கட்டிடத்தை நீங்கள் செய்யலாம். நிறைய குழந்தைங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி புத்தகங்களை வையுங்க. புத்தகங்கள்லாம் பசங்க படிப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஃபோனில் என்ன படிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, எல்லாருக்கிட்டையும் ஃபோனும் இருக்காது. அதே சமயம் இருக்கும்போது இந்த புத்தகங்களை படிப்பதற்கும், இல்லை ஏதாவது ஒரு பெண்கள்லாம் கூடி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசணும், இது மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இந்த பக்கத்தில் ஏதாவது கடை வருது, அதையெல்லாம் நம்ம நிறுத்தணும் அப்படின்னா ஒற்றுமையாக ஒன்று கூடி பேச ஒரு இடம் வேணும். அந்த கட்டிடமாக இதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நல்ல முறையில் இதை உபயோகப்படுத்தி கொண்டு ஒற்றுமையாக எப்பயும் போல, இந்த கிராமம்னாலே ஒற்றுமையான கிராமம், ஒற்றுமையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாலும் நிற்கக்கூடிய அழகிய கிராமம். நீங்கள் என்றைக்கும் அதே ஒற்றுமையோடு இருந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நாம் இன்னும் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போகிறோம். அப்போ ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இருந்து நம்முடைய விஷயங்களை எல்லாம் நாம் சாதித்து கொள்ளலாம். சோழக்கட்டாய் பள்ளிக்கூடத்தில் அதிகமாக இந்த ஊரிலிருந்து சென்ற மாணவர்கள் தான், அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான். அது கண்டிப்பாக கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பகுதி அஸ்தகிரியூர் பகுதி கிராம மக்களின் உங்களை எல்லாம் இன்று சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.